தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்தி தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய முக்கிய செய்திகளில் ஒரு பிரத்யேகமான செய்தி வந்திருக்கின்றது. அதாவது இலங்கை இராணுவத்துக்கு சொந்தமான ஆயுத களஞ்சியம் ஒன்றிலிருந்து பெருமளவு ஆயுதங்கள் காணாமல் போயிருக்கின்றன, திருடப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகின்றது. அது குறித்த ஒரு சிறப்பு செய்தியை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் அத்துமீறி நுழைந்த தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், 18 பேர். அது குறித்த ஒரு செய்தி குறிப்பை பார்க்க இருக்கின்றோம். நேற்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புதல்வர் யோஷித ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவருடைய கைது நடவடிக்கை சம்பந்தமாக மேலதிகமாக சில தகவல்கள் வந்துள்ளன, அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அது குறித்த செய்தி குறிப்பையும் பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறாக பல முக்கியமான செய்திகளும் கேலி சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. வாருங்கள் காணொளிக்குள் போவோம். அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழக மீனவர்கள் 18 பேர் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் எனவும் இலங்கை கடலுக்குள் அத்துமீறி நுழைந்ததன் காரணமாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட 18 பேருமே கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சொந்தமான கடல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று பிற்பகல் வேளையில் அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு விவசாய ஆராய்ச்சியாளர் ஒருவர் திடீரென எதிர்பாராத விதமாக நேற்று யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இவருக்கு 58 வயது. இவர் கனடாவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் விவசாய ஆராய்ச்சியாளராக இருக்கின்றாராம். அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்ததே விவசாயம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடத்தானாம். அப்போ நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இவர் ஜூமில் ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். விவசாய ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். அதன் போதுதான் இவருக்கு திடீரென சுகையினமுற்று எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய உடல் யாழ் போதனா வைத்தியசாலையில் மேலதிக விசாரணைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த விவசாய ஆராய்ச்சியாளருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பொன்னுத்துறை ரவிச்சந்திரநேசன் என்று சொல்லப்படுகின்றது. கனடாவிலிருந்து இந்த மாதம் 13ஆம் தேதி இவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இவர் தங்கியிருந்திருக்கின்றார். இவர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வடமாகாண சபையினுடைய முன்னாள் விவசாய அமைச்சராக இருந்த பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்களுடைய சகோதரன் தான் இவர் என்று சொல்லப்படுகின்றது. சகல விசாரணைகளும் முடிவடைந்ததன் பின்னர் இவருடைய உடல், அதாவது பொன்னுத்துறை ரவிச்சந்திரநேசன் அவர்களுடைய உடல் இறுதி கிரிகைகளுக்காக கனடாவுக்கு எடுத்துச் செல்லப்படும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த மாதம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற முதலாவது வரவு செலவு திட்டம் எல்லோர் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் மிக குறிப்பாக IMF அந்த கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டு பார்க்குறேன்னு சொல்லினோம். அதே மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன விதமான திட்டங்களை ஜனாதிபதி அறிவிக்க போறார் என்று சொல்லி. இப்போ இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்ட ஒன்று தானே. அப்போ அதிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கிறேன்னு சொன்னால், நாட்டில் இருக்கிற சகல அரச ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக, அது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே வரவு செலவு திட்டம் வந்த அப்புறம் தான் முழுமையான தகவல்கள் வெளியில் வரும். இருந்த போதிலும் கூட அரசாங்கத்தினுடைய உள்வீட்டு தகவல்களின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எந்தெந்த ஊழியர்களுக்கு எவ்வளவு தொகை என்று சொல்லி மேலதிக விவரங்கள் எதுவுமே வெளிவரவில்லை. இருந்த போதிலும் கூட மாதம் ஒன்றுக்கு மேக்சிமம் 7500 ரூபாய் வரைக்கும் சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகின்றது. இந்த செய்தி 100% உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியான்னு கேட்டால் அப்படி இல்லை. அரசாங்கத்தினுடைய உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று சொல்லி இன்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கும் ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதே வேளையில் ஓய்வூதியம் எடுப்பவர்களுக்கு எந்த விதமான சம்பள அதிகரிப்பும் இடம்பெற மாட்டாது இந்த வரவு செலவு திட்டத்தில் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி குறிப்பும் அதில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இடம்பெறுவது நல்ல விஷயம்தான். கடந்த 4-5 வருடங்களாக அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு எதுவும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த ஒரு தீர்மானம் இலங்கையையும் கடுமையாக பாதித்துள்ளதாக தெரிய வந்திருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனே
போட்ட கையெழுத்துக்களில் வந்து முக்கியமான கையெழுத்து அமெரிக்காவால் வெளிநாடுகளுக்கு செய்யப்படுற உதவிகள் எல்லாமே வந்து அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. 90 நாட்களுக்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சகல உதவிகளுக்கும் தனியே இஸ்ரேலுக்கு மட்டும்தான் ஆயுத உதவிகள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனைய நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற சகல உதவிகளும் வந்து நிறுத்தப்பட்டுட்டு சகல அமெரிக்காவில் இருக்கிற சகல டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், நீங்கள் உடனடியாக வந்து ரிவ்யூ பண்ணணும். நீங்கள் கொடுக்குற உதவி தேவையான உதவி தானா, சரியான நாடுகளுக்கு சரியான உதவியை தான் செய்கிறீங்களா, அந்த காசு ஏன் போகுது, எதுக்கு போகுது, எப்படி பயன்படுத்தப்படுது என்று சொல்லி சகல விதமான ரிப்போர்ட்டும் தயாரித்து தனக்கு தரணும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருக்கின்றார். எனவே அமெரிக்காவால் இலங்கைக்கு வழங்கப்பட இருக்கின்ற உதவிகளும் வந்து இதில் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது இலங்கைக்கு கணிசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே நேரம் 1958ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா இலங்கைக்கு கொடுத்த மொத்த பணத்தினுடைய பெறுமதி வந்திருக்குது. எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 72,000 கோடி ரூபாய். 72,000 கோடி ரூபாய் 1958ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்குமான காலப்பகுதியில் அமெரிக்காவால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது புதல்வர் யோஷித ராஜபக்ச நேற்று கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்று ஞாயிற்றுக்கிழமை வரை அவருக்கான விளக்கமறியல் நீடிக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று மாலை வேளையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தங்களுடைய விசாரணைகள் அனைத்தையும் முடித்து கொண்டதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தினார்கள். அதாவது கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதி பவித்ரா சஞ்சீவனி பத்திரன அவருக்கு முன்னால் தான் யோஷித ராஜபக்ச அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன்போது யோஷித சார்பாக வாதாடிய சட்டத்தரணிகள் வந்து அவரை எப்படியாவது பெயில் எடுக்கிறதுக்கு நேற்று படாத பாடுபட்டார்களாம். இருந்த போதிலும் கூட அவருக்கான பெயில், அதாவது பிணை வந்து வழங்குவதற்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவருக்கான பெயிலை வழங்குவதற்கு தங்களுடைய கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்தார்கள். ஏனென்று சொன்னால், விசாரணைகள் வந்து இன்னும் முழுமையாக முடிவடையல. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் வாதாடியதை அடுத்து அவருக்கான பெயில் வந்து மறுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் கூட அவர் சார்பாக வாதாடிய சட்டத்தரணிகள் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டார்கள். இவர் வந்து நேற்று சனிக்கிழமை வந்து கல்யாண வீடு ஒன்றுக்கு போய் கொண்டிருக்கிறார். வெளியேத்த பகுதியில் நடைபெற்ற கல்யாண வீடு ஒன்றுக்கு போய் கொண்டிருக்கக்குள்ள தான் அவர் வந்து கைது செய்யப்படுறார். அப்போ நீதிமன்றத்தில் என்ன சொன்னவை என்று சொன்னால், இப்படி வந்து கல்யாண வீட்டுக்கு போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து கைது செய்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எங்கேயாவது ஓடியா போகிறார், தெஹிவழியில் தான் இருக்கிறார். சொல்லியிருந்தால் நேரடியாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அவரே வந்திருப்பார். அது எதுக்கு நீங்கள் வெடிங்கு போய் கொண்டு ஒரு ஆளை போய் கைது செய்தீங்க என்று சொல்லி பலவிதமாக வாதாடி பார்த்தவே. எனவே எந்த விதமான வாதங்களையும் முன்வைத்தும் அது எதுவுமே எடுபடையில் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள். இராணுவ முகாம் ஒன்றில் இருக்கின்ற ஆயுத களஞ்சியத்திலிருந்து காணாமல் போன ஆயுதங்களை தீவிரமாக தேடி வருவதாக, பல கோணங்களில் தேடி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பொலனறுவை இராணுவ முகாமில் இருக்கிற ஆயுத களஞ்சியத்திலிருந்து T-56 வகை துப்பாக்கிகள் காணாமல் போனதாம். எவ்வளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 73 துப்பாக்கிகள் வந்து காணாமல் போயிருக்காம். இந்த 73 துப்பாக்கிகளும் எங்கே போயிருக்குது, யார் இதை கொண்டு போனது, யார் இதை களவெடுத்தது என்று சொல்லி தீவிரமான விசாரணைகள் பல கோணங்களில் இடம்பெற்று கொண்டு வருதாம். இந்த T-56 வகை துப்பாக்கிகள் வந்து எப்போ காணாமல் போனோன்னு சொன்னால், 2019ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் இருந்து 2020ஆம் ஆண்டு நடுப்பகுதி, இந்த ஒரு வருட காலப்பகுதியில் தான் காணாமல் போயிருக்காம். எனவே 73 துப்பாக்கிகள் காணாமல் போய் இத்தனை வருஷமாச்சு, இன்னுமே அதை கண்டுபிடிக்காமல் இருக்கணும். இப்போ தான் வந்து அதுக்காக விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடக்குதாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் 36 துப்பாக்கிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம். இன்னும் வந்து 37 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்படணும். இதெல்லாமே வந்து எப்படி காணாமல் போனது, யாருடைய கைகளுக்கு போனது, இது சம்பந்தமாக பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. என்னென்று இந்த துப்பாக்கிகள் காணாமல் போனோன்னு சொல்லி தெரிய வந்து சொன்னாலாம், கிட்டடியில் வந்து STF வந்து கொழும்பில் இருக்கிற மவுண்ட் லெவனியா பகுதியில் வந்து ஒரு தேடுதல் வேட்டை ஒன்று நடத்துது. அந்த தேடுதல் வேட்டையில் பார்த்தா எதிர்பாராத விதமாக ஒரு இடத்துல வந்து 10 துப்பாக்கிகள் ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்ததாம். T-56 வகை துப்பாக்கிகள் 10 துப்பாக்கிகள் வந்து ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்ததாம். அப்போ அந்த 10 துப்பாக்கிகளும் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து காணாமல் போனோன்னு சொல்லி அதை தேடி பார்க்கக்குள்ள தான் தெரிய வந்திருக்கு, புலனறுவ இராணுவ முகாமில் இருக்கிற ஆயுத களஞ்சியத்திலேருந்து காணாமல் போனோன்னு சொல்லி. அப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காட்டி இந்த வரைக்கும் தெரியாத ஒருத்தருக்கும் அங்கே புலனறுவ இராணுவ முகாம் ஆயுத களஞ்சியத்திலிருந்து ஆயுதங்கள் காணாமல் போனது. அந்த அளவுக்கு இருக்குது நிலைமை. எனவே இப்போ அது சம்பந்தமாக நிறைய குழுக்கள் அமைத்து தீவிர தேடுதல் இடம்பெற்று கொண்டு வருதாம்.
போன வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வரையான காலப்பகுதியில் 36 துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்னும் 37 துப்பாக்கிகளை தேடி தீவிர வேட்டை இடம்பெறுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். உங்களுக்கு தெரியும், அடுத்த மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அது சம்பந்தமாக வரையப்பட்டிருக்கின்ற ஒரு கேலி சித்திரம். அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பீரங்கியில் சுர்ரர். எப்படிப்பட்ட பீரங்கி என்று சொன்னால் பழைய கால பீரங்கி, அந்த காலத்து பீரங்கி. அந்த திரியில் நெருப்பு கொளுத்தி ஒன்று வெடிக்கும் அந்த காலத்து பீரங்கி. அதில் எழுதி கிடக்குது வரவு செலவு திட்டம் 2025. அந்த பீரங்கியினுடைய பேர். அவருடைய வெடி கொளுத்தினோன்னா அந்த வெளியில் வாரதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெடிகுண்டுக்கு பதிலாக வெளியில் வாரதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரண பொதுமகன் அவர் தான் வெளியில் வாரார். எனவே இந்த கேலி சித்திரத்துக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்கும். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.